ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வென்ட்ரினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடை ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சர் சேல்ஸ்க்காக என்ன பண்ணுவோம், நம்ம குடோனில் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரியா? அதுதான் சரக்கு. இன்வென்ட்ரி அப்படின்னாக்கா சரக்கு இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்வென்ட்ரி ஆன் ஹேண்ட் அப்படின்போது ஐஆஃப்எக்ஸ்னும். ஹோல்டிங் காஸ்ட்டு, நம்ம ஒரு பொருள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாக் ரெக்கார்டு வேணும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு குடோன் வைப்போம், அந்த குடோனுக்கு ஒரு ஆள் வைப்போம். சரியா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோல்டிங். அந்த பொருளை நிறுத்தி வைக்கிறதுக்கான காஸ்ட்டு எவ்வளோ, நமக்கு ஹோல்டிங் காஸ்ட்டு C1 சொல்லுவோம். அப்போ டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் அப்படின்னாக்க C1 எவ்வளோ நாள் வைக்கிறோம், அந்த ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோ இன்ட்டு என்ன வரும், நம்மளுக்கு இன்டெக்ரல் ஓவர் 0 to T. எவ்வளோ டைம், டீன்றது டைம் பீரியட். எவ்வளோ, ஒரு 5 years வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு 5 month வச்சுருக்கோம் அப்படின்றது டைம் பீரியடு. ஐஆஃப்எக்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம், இன்வென்ட்ரி ஆன் யுவர் ஹேண்ட். எவ்வளோ, ஒரு 100 பொருள் தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 250 பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறோம். சரியா? அதுதான் ஆன் யுவர் ஹேண்ட் ஐஆஃப்எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற சம்மெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? எக்ஸாம்பிள் 3.22 பாருங்கள். ஒரு கம்பெனி ரிசீவ்ஸ் எ shipment of 200 cars every 30 days. அப்போது எவ்ரி 30 நாளைக்கு 200 cars shipment ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் known at the inventory on your hand is related to the number of days. சரியா? அப்போ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரிலேட்டாக வச்சு எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. சரியா? சின்ஸ் த லாஸ்ட் ஷிப் எவ்வளோ, ஐஆஃப்எக்ஸ் கூட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டெய்லி ஹோல்டிங் காஸ்ட் ஃபார் த மெயின்டெனிங் இன்வென்ட்ரி ஃபார் 30 daysக்கு. அப்போ 30 நாளைக்கு டெய்லி அது இன்வென்ட்ரி எவ்வளோ ஆகுது, சரக்கு இருப்புக்கான செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னாக்கா டெய்லி ஹோல்டிங் காஸ்ட்டு 3.5 rupees ஆகுது. சரியா? அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். கொடுக்குற வேல்யூ ஐஆஃப்எக்ஸ் எடுத்துட்டோம். ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, 3.50. அப்போது 3.5. சரியா? 3 ரூபா 50 காசுன்னு வச்சுக்கோங்க. டைமிங் எவ்வளோ, 30 days கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஃபார்முலா செய்யுதுங்க, என்ன வரும் நம்மளுக்கு, அப்போ டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் என்ன வரும், C1 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to R IFX இன்ட்டு DX வரும். C1 காஸ்ட் 3.5, 0 to R, அந்த டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும், 30 daysக்கு. ஓகேவா? IFX 200 minus 0.2x இன்ட்டு DX. அப்போ இன்டெகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டைம் இன்டெகிரேட் பண்ண ஒரு எக்ஸ்னு வரும். இங்கே எக்ஸ் இருக்கா, x^n+1. அப்போ x²/2 வரும். 0 to 30 அப்பர் அண்டு லோயர் லிமிட். அப்போ 200 இன்ட்டு 30னாக்கா 6000 வரும். மைனஸ் 0.2 இன்ட்டு 30² 30² 3 9 2 900 வரும். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0.1 வரும். இங்கே 1 இருக்கா, 0.1ல் ஒரு 0 போட்டால் 19 வரும். அப்போது 6090 போனாக்கா 5910 வரும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணாக்கா 20,685. இதுதான் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்டு. அப்போது எவ்வளோ நாள் நம்ம 30 days அதை வச்சுருக்கோம், அதுக்கான இன்வென்ட்ரி காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்றாங்க நம்மளுக்கு, 20,685 இன்வென்ட்ரியோட காஸ்ட்டு அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அமௌண்ட் ஆஃப் ஆன்யூட்டி, அதாவது தவணை பங்கீட்டு மொத்த தொகைன்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மொத்த தொகையை தவணையாக இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணுவோம்ல. சரியா? அந்த மாதிரி வச்சு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருவாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஆன்யூட்டி ஆஃப்டர் n பேமெண்ட்டு, அதுக்கான ஃபார்ம் என்னன்னா, இன்டெக்ரல் ஓவர் 0 to n p இன்ட்டு e⁻rt இன்ட்டு dt. பின்றது நம்ம என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் அசல். ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.23ல் மிஸ்டர் அருள் இன்வெஸ்டட் 10,000 rupees இன் ABC பேங்க் இன் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அருள்ன்றவர். விச் பே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10% ஆஃப் ஆனுவல் காம்பவுண்ட் கண்டினியூஸ்லி. அப்போது 10% ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஃபார் 5 years.
how much amount will be the after 5 years 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது பின்றது பிரின்சிபல் வேல்யூ 10,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.10% என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ்னாக்கா 10/100 போடுவோம். ஒரு 0 கட் ஆயிடுச்சுன்னா 1/10 வரும். 1/10க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 0.1ன்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டின்னு சொல்லுவோம். என்னன்றது இயர். சரியா? நம்ம சின்ன 10th கிளாஸில் கூட இந்த மாதிரி படிச்சிருக்கோம். சரி, அங்கே ஸ்மால் என் சொல்லியிருப்போம், இங்கே கேபிட்டல் என் படிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? அப்போ n = 5 இயர்க்கான ஆனுட்டி எவ்வளோ? சரியா? அப்போது 0 to n p(e⁻rt × dt) எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷம். என்னன்றது இயரு, பின்றது பிரின்சிபல்னு சொல்லுவோம், ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.1 × t × dt. அப்போ இது கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இது இன்டகிரேட் பண்ணாக்க e⁻0.1 × t / எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், டினாமினேட்டர் மென்ஷன் பண்ணுவோம். 0 to 5 ஃபர்ஸ்ட் அப்பர் மைனஸ் லோயர் லிமிட்டு. 1 5 are 5. அப்போ 0.5 anything power 0 நம்ம என்ன சொல்லுவோம், 1ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணுறோம், 0.1 வெளியே எடுத்துட்டாக்க ஒரு 10ஆல் மல்டி பண்ணால் இது 1 ஆகிடும். இது வந்து என்ன நமக்கு 1 lakh ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், e⁻0.5ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. -1 அப்படின்போது 0.6487 வரும். ரெண்டு மல்டி பண்ணால் 64,870. இதுதான் ஆனுவலுக்கான 5 இயர்க்கு அப்புறம் அவருடைய அமௌண்ட்டு, சேவிங்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு. ஓகேவா?